மாற்று கருத்து கிடையாது. அந்த மந்திரங்களுக்கு நிறைய சக்திகள் இருக்கிறது. அந்த மந்திரங்களை பீஜாட்சர மந்திரங்கள் என்று சொல்லுவாங்க. இந்த மந்திரங்களை பயன்படுத்தி அருள் செல்வத்தையும் பெருக்கிக் கொள்ள முடியும், பொருட்செல்வத்தையும் பெருக்கிக் கொள்ள முடியும். சரியாங்களா? அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பல 1000 ஆண்டுகளாக அந்த மந்திரங்கள் தொடர்ந்து நம்ம கூட பயணித்து கொண்டே இருக்கிறது. சாதாரணமான விஷயம் அல்ல. சரி, மகரிஷி அவர்கள் ஒரு ஞான மார்க்கி. ஞான மார்க்கினா புற சடங்குகளிலே சம்பிரதாயங்களிலே ஏதாவது செயல் செய்து அதன் மூலமாக பலன் வருவது என்பது அவர்களால் ஏற்றுக்கொள்வது இயலாது. சித்தர்கள், வேதாந்திகள் முழுக்க இந்த மாதிரியான லைன்ல இருப்பாங்க. யோகங்கள், யாகங்கள், அப்படியெல்லாம் மந்திரங்கள். ஓகேங்களா? ஆனா சித்தர்கள் முழுக்க முழுக்க தங்களுடைய பயிற்சிகளுக்கு தான் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்ப மகரிஷி அவங்க 35 வயதிலே அந்த ஞானத்தை பெறுகிறார். 35வது வயதில இந்த என்லைட்மெண்ட் அந்த நிலையை அவர் அடைகிறார். அதற்கப்புறம் ஒரு 40 வயது வரைக்கும் குடும்பத்திலேயே தான் இருக்கார். எல்லா தொழிலும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு 40 வயதுக்கு அப்புறம் ஒரு 10 ஆண்டுகள் என்ன பண்றாரு? தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறார். அதாவது குடும்பத்தை விட்டுட்டு போகல, இருந்தாலும் ஊர்ல ஒரு பொது இடத்திலே ஒரு தனிமையாக அந்த யோக பயிற்சிகளை தான் செய்வது, பிறருக்கு கொடுப்பது அப்படிங்கிற நிலையில் இருக்கிறார். அப்போ பல பேர் மகரிஷியை வந்து சந்திக்கிறது வழக்கம். அவர் உட்கார்ந்துட்டு சாமியார் மாதிரி இருக்கார், தாடியெல்லாம் விட்டுட்டு இருக்காருன்னா பலரும் வந்து அவர் சந்திக்கிறது வழக்கம். அப்படி சந்தித்த மகான்கள் நிறைய விஷயங்களை மகரிஷிக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. மகரிஷி கிட்ட இருந்தும் பெற்றுட்டு போயிருக்காங்க. இது இயல்பா நடக்கிற ஒரு விஷயம். அப்படி இது மகரிஷி சும்மா உட்கார்ந்திருந்தாலும் பரவாயில்ல, இது உலக நன்மைக்கான ஒரு சங்கமாக 1958 தான் உலக சமுதாய சேவா சங்கம் அப்படிங்கிற அந்த போர்டையும் அவர் பயன்படுத்துறார். இந்த சங்கத்தை அமைத்து இந்த உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக உடல் நலத்தோடு மனநலத்தோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அதை ஆரம்பிச்சு அதையும் அங்க செயல்படுத்திட்டு இருக்கிறப்போ பல பேர் இப்படி செல்ற போக்கில் இருக்கிற இடத்துல ஒரு மகான் மகரிஷி பாக்குறாரு. உன்னுடைய நோக்கம் மிக சிறந்த நோக்கமாக இருக்குதுப்பா, ஆனா இதை செயல்படுத்தணும் அப்படின்னா நிறைய சக்திகள் உனக்கு தேவை. இந்த பிரபஞ்ச சக்திகள் நிறைய உனக்கு தேவை. அப்போ இந்த பஞ்சபூத சக்திகள், இந்த பிரபஞ்ச சக்தி, இன்னும் இந்த மக்களுடைய சக்தி, ஏன்னா நீ கொடுக்கிற இந்த பயிற்சிகள் மக்களுக்கு முறையா முழுசா போய் சேரணும். உன்னுடைய நோக்கம் சரியானதா இருக்கு. அதுக்கு நமது அரசு உனக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்படி பல விஷயங்கள் இருக்குப்பா. நான் என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ இதை முறையா சொல்லிட்டே வந்த அப்படின்னா நிச்சயமா நீ நினைத்த நோக்கம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வ வசிய தன ஆகர்ஷண சங்கல்ப மந்திரத்தை அவர் கையில கொடுக்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மகரிஷி இதை கண்டுபிடிக்கல. நிறைய பேர் மகரிஷி தான் இதை கண்டுபிடிச்சாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மகரிஷி இதை கண்டுபிடிக்கல. மகரிஷிக்கு ஒரு மகான் மூலமாக கிடைத்த ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம். சரி, அது மகான் கொடுக்கிறார். இருந்தாலும் மகரிஷிக்கு அந்த மந்திரங்கள்ல ஏற்போ உடன்பாடோ இல்லை. நாம் செய்யக்கூடிய தியானங்கள்ல, நாம் செய்யக்கூடிய பயிற்சிகள்ல கிடைக்காத ஒண்ணு ஒரு மந்திரத்தை சொல்லி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு தாட்ல மகரிஷி அதைய வாங்கி வைத்து கொண்டார். ஆனா பயன்படுத்தவே இல்லை. அப்புறம் அது அப்படியே மற்ற விஷயங்கள் எல்லாம் போயிட்டே இருக்கு. இப்படி மகரிஷிக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்ததெல்லாம் உண்டு. சரியாங்களா? மகரிஷி நிறைய பயிற்சிகளை நிறைய பேர்கிட்ட தெரிந்து கொண்டு வச்சிருந்தாங்க. சரியாங்களா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ மகரிஷி எப்பவும் போல தன்னுடைய நிலைப்பாடு செஞ்சுட்டே இருக்கார். ஆனா அவர் நினைச்ச அளவுக்கு மக்கள்கிட்ட இது போய் ரீச் ஆகல. அந்த மாதிரி சூழல் தான் போயிட்டு இருக்கு. அப்படியே 1-2 பேர் வர்றது, பயிற்சி போறது, இப்படிதான் இருக்கே தவிர பெரிய அளவுல மகரிஷி நினைச்ச அளவுக்கு உலக அமைதி தான் அவரோட நோக்கம்.
அவர் எழுதின முதல் புக்கே உலக சமாதானம் தான். ஆனா தீவிரமா இருக்கிறாரு, ரிசல்ட் பெருசா வரல. அப்போ எனக்கு வந்து 2 சம்பவங்கள் செவி வழியா தான் வந்தது. ஒன்று, ஒரு வைர வியாபாரி மகரிஷியை பார்க்கறதுக்கு வர்றாரு. சரியானுங்களா? தொழில்ல ரொம்ப நொடிந்து போய் நிறைய லாஸ் ஆகி வெளியில கொடுத்த பணம் எல்லாம் வராம மகரிஷி வந்து பார்க்கறதுக்கு வர்றாரு. அவர் வந்தப்ப மகரிஷி என்ன பண்றாரு, இந்த சங்கல்பத்தை அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இது செல்வத்தை கொடுக்கும்னு அந்த சாமி சொல்லிட்டு போனாங்க. இது சர்வ வஷ்ய தன ஆகர்ஷண சங்கல்பம். சர்வம்னா எல்லாவற்றையும். சரிங்களா? வசியம்னா என்ன? வசப்படுத்தக்கூடியது. வசியம் வைக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க இல்லைங்களா? அதுக்கு இது வந்து பொருந்தாது. இந்த மைய வச்சு வசியம் பண்ணிடலாம் நிறைய பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் நினைத்த பெண்ணை வசியம் செய்யலாம் அப்படின்னா அது 10 லட்சம் பேர் பார்த்திருக்கேன். இதே பொழப்பா தெரியுறாங்களா? சரியானுங்களா? அந்த மாதிரி எல்லாம் வசியம் எல்லாம் பண்ண முடியாது இதுல. அப்படி இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. வசியம் அப்படின்னா என்னன்னா வசப்படுத்துதல். அதாவது முகவசியம் ஜெகவசியம்னு சொல்லுவாங்க மகரிஷி. கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சி பண்ணீங்கன்னா உங்க முகம் அப்படியே வசியமாகும். வசியம்னா சரியா சொல்றது எப்படி, ஒரு இணக்கமாக. எப்படிங்க? நம்ம கூட ஒரு இணக்கமாக, நம்ம கூட ஒரு ஒரு அன்போடு நம்ம கூட இணையக்கூடிய ஒரு தன்மை தான் வசியம்னு வச்சுக்கணும். சரிதானுங்களா? அது கேஜி சாமிய வந்து அழகா ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு கடைக்காரர் இருக்காரு. யாரு போனாலும் சில்லு 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 சில்லுன்னு பேசுற கடைக்காரர்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட அந்த தெய்வீக தன்மை இருந்தது அப்படின்னா, சரியா, நம்ம இந்த பயிற்சிகள் எல்லாம் முறையா செஞ்சு இன்னும் இந்த சங்கல்பம் எல்லாம் முறையா செஞ்சுட்டே வந்தோம்னா நம்மகிட்ட அந்த ஆற்றல் வந்து திணிவா இருக்கும். அப்ப நீங்க போய் ஒண்ணு அந்த கடைக்காரத்து கேட்கறீங்க அப்படின்னா மத்தவங்க வந்தா கரடுமுரடா பேசுறவர் நம்ம கிட்ட இயல்பா பேசுவார். இன்னும் ஒரு படி இறங்கி கூட பேசுவார். சரியாங்களா? நீங்க பாத்திருக்கீங்களா? மத்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி சிலர் பண்ணுவாங்க. நாம போனா சில ஸ்பெஷல்ஸ் கொடுப்பாங்க. பக்கத்தால் ஒருத்தர், நானு நொங்கு வாங்குறவர் முதல்ல எப்படி பழக்கமானாருன்னா, எல்லாத்துக்கும் கட் அண்ட் ரைட்டா நொங்கு 8 ரூபா அங்க. சரிதானுங்களா? 8 ரூபா நொங்கு. நீ எவ்வளவு வாங்கினாலும் சரி, 100 வாங்கினாலும் 200 வாங்கினாலும் 8 ரூபா தான். அப்படி கராரா அவர் வித்துட்டு இருக்காரு. சரி, நொங்கு இப்போ எல்லாம் விலை ஏறிடுச்சு அப்படின்னு நான் போய், ஆனா ஒரு 100 ரூபாய்க்கு போடுங்கண்ணா அப்படின்ட்டு நான். சரி, எவ்வளவு என்ன விலையெல்லாம் கேட்கவே இல்லை. ஆனா ஒரு 100 ரூபாய்க்கு போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன். சரிதானா? அவரு 15 நொங்கு போட்டு கொடுத்துட்டாரு. 15 நொங்கு எவ்வளவு ஆச்சு? 120 ரூபா ஆச்சு. நானு எவ்வளவுன்னு விலையெல்லாம் கேட்கல, 100 ரூபாய்க்கு போடுங்கன்னு சொன்னேன், போட்டு கொடுத்துட்டேன். 15 நொங்கு போட்டு கொடுத்துட்டாரு. சரி, வீட்டுக்கு வந்து எடுத்து பார்த்தா 15 நொங்கு இருக்கு. அப்ப தெரியாம ஏதோ 1 2 சேர்த்தி போட்டாராட்டு இருக்கு அப்படின்னு அடுத்த நாள் போய், ஏன்னா 2 3 போட முடியாது இல்ல. சரிங்களா? 12 தான் போடுவாங்க, 13 போடலாம், 15 போட்டாருன்னு போய் அவர்கிட்ட, அண்ணா நொங்கு எவ்வளவுன்னா 8 ரூபா தம்பி, இது நேற்றுக்கு 15 நொங்கு போட்டீங்கன்னா ஒரு 20 ரூபா நான் இன்னைக்கு கொடுத்துட்றேங்கண்ணா அப்படின்னு. இல்ல தம்பி, நான் 15 தான் போட்டேன். சரிதானா? அது ஒன்றும் இல்லை, நீங்க அது நான் உங்களுக்கு தெரிஞ்சுதான் போட்டேன், 100 ரூபாய்க்கு தான் போட்டேன், 15 தான் போட்டேன் அப்படின்னு. அப்ப என்ன இருக்கு அப்படின்னா, இதுக்குன்னு நீங்க வந்து நீங்க போய் கேட்கிற இடத்துல எல்லாம் 1 2 இனாமா போடுவான்னு நினைக்க கூடாது. புரியுதா இல்லைங்களா? இது வந்து இயல்பாவே நடக்கிறத நம்ம லைஃப்லயே நம்ம கண் கூட பார்க்கலாம். சரிங்களா? மத்தவங்களுக்கு 50 ரூபான்னு சொல்லுவாங்க, நீங்க 40 ரூபாய்க்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் இதற்காக நம்ம பண்றது இல்லை, இது இயல்பாகவே நடக்கும். ஏன்னா நம்ம யோக தியான பயிற்சிகள் கூட இந்த சங்கல்பத்தையும் தொடர்ந்து செய்து வர வர நம்மளுடைய ஆராக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சு. சரியா? நம்ம ஃபேஸுக்கு ஒரு தேஜஸ் வந்து. நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த யோகா ப்ராப்பரா பண்றவங்க கேள்விப்பட்டிருக்கலாம். உன்னை திட்டணும்னு தான் வந்தேன், ஆனா உன்னை பார்த்தோன்னே அந்த திட்டணுங்கிறதே போயிருச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்களா? எனக்கெல்லாம் நிறைய அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. சரியா? நம்ம மேல ஏதாவது ஒரு இதுலதான் வருவாங்க, நம்மளை பார்த்தோன்னே அந்த இதுவே அவங்களுக்கு பெருசா இருக்காது. ஏன்னா நம்மளோட அந்த சக்தி அவங்கள போய் ஆட்கொண்டுரும். நம்ம ஆறாவுக்குள்ள அவங்க உள்ள வந்துருவாங்க. சரிதாங்களா? இப்படி ஜகத்தையே வசப்படுத்தக்கூடியதுதான் கண்ணாடி பயிற்சி என்று சொல்லக்கூடிய
அதி அற்புதமான ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி. இந்த மந்திரம் அதே போல சர்வத்தையும் நம்ம கூட இணக்கமாக நம்மோட ஒத்தும் உதவியும் இருக்கக்கூடிய அளவிலே மாற்றக்கூடிய ஒரு சங்கல்பம். சரிதானுங்களா? தன ஆகர்ஷணம். தனம் அப்படின்னா செல்வம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. சரியா? தனம் தானியம் நம்ம சொல்றோம். தனம்னா செல்வம். செல்வத்தையும் இந்த மந்திரம் இருக்குமா? செல்வத்தையும். இது நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். சரிதானுங்களா? இப்ப மகரிஷி அவங்க இந்த செல்வத்தை ஈர்க்கும்னு அவர் சொன்னங்காட்டி இந்த வைர வியாபாரிக்கு இதை சொன்னதாக நான் செவி வழியா தான் கேட்டது. 48 நாள் இதை தொடர்ந்து சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி 108 முறை சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுத்து ஒரு 40வது நாள் 45வது நாளுக்குள்ளேயே அவர் திரும்பி மகரிஷி பார்க்கறதுக்கு வர்றாரு. வர்றப்ப என்ன நடக்குது? அவருக்கு போன செல்வத்துல பெரும்பங்கு திரும்பி என்கிட்ட வந்துருச்சு, உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு தான் சாமி வந்தேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது ஒரு சம்பவம் எனக்கு தெரிஞ்சது. இன்னொரு சம்பவம் என்ன சொல்றாங்கன்னா, மகரிஷி வந்து ஒரு என்ன தொழில் பண்ணாங்க? நிறைவாக அவர் பண்ணது நெசவு. சரி, நெசவு தொழில கிட்டத்தட்ட 1000 தறி வச்சு அப்பவே மிகப்பெரிய பணக்காரரா 1000 குடும்பங்களுக்கு தொழில் கொடுத்துட்டு இருந்திருக்கிற அளவு பெரிய பணக்காரரா தான் இருந்தார். அப்ப அவருடைய நண்பர் ஒருத்தர் பாண்டிச்சேரியில, அவரும் இது மாதிரி பெரிய தொழில் அதிபரா இருந்தவர். திடீர்னு பார்த்தா சில பல காரணங்களால அந்த தொழில் அப்படியே ஒடிந்து சாதாரண நிலைக்கு அவர் வர்றாரு. அப்ப இது மகரிஷி அப்போ அவரோட கான்டாக்ட் இருக்குது. அப்ப மகரிஷிக்கு அப்போ ஒரு சிந்தனை, இந்த இதைய கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷியே போய் இந்த இடத்துல நடத்தி வைக்கிறார். சரிங்களா? மகரிஷியே போய் அந்த தனார்ஷன சங்கல்பம் இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி நடத்தி வைக்கிறாரு. இது நடத்தும் போது அவங்க மிக குறுகிய காலத்துல மீண்டும் அந்த உயர்ந்த நிலைக்கு வர்றத மகரிஷி பாக்குறாரு. இப்படி ஒரு சில இடங்கள்ல எல்லாம் கொடுத்து பாக்குறாரு. மகரிஷி எதை கொடுத்தாலும் ஒருத்தவங்க கொடுத்தாங்க அப்படியே வாங்கி கொடுக்கலாங்கிற தாட் வந்து மகரிஷிகிட்ட கிடையாது. எதையுமே தான் பயிற்சி செய்து தான் உணர்ந்து பார்த்து அதுக்கப்புறம் அதில் ரிசல்ட் இருந்தா மக்கள் கொடுப்பார், இல்லாட்டி விட்டுருவார். அப்போ அந்த இந்த மாதிரி ஒரு 2-3 இடங்கள்ல நடக்க 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 அப்படியே பார்த்தா மேம்பாடு மிக சிறப்பா வந்துட்டே இருக்கு. அப்புறம் ஒரு முறை மகரிஷி அவங்க இதைய மக்கள் எல்லாம் இருக்கிற கூட்டத்துல இதை பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்றாரு. உங்களுடைய செல்வ வளத்தை உயர்த்துவதற்காக நான் ஒரு செயல் இப்ப செய்ய போறேன். மௌனத்துல, இது வந்து வாய் விட்டு உச்சரிக்கல. அப்போ மௌன நிலையில எல்லாரும் துரியத்தில் இருக்க சொல்லிட்டு அவர் அதைய ஒரு 108 முறை அவர் அதைய பிரயோகிச்சிருக்காரு. ஆனா வாய் விட்டு மந்திரத்தை சொல்லல. அப்போ அந்த கூட்டத்துல கலந்து கொண்டவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல மாற்றம் தெரிஞ்சத மக்கள் மகிழ்ச்சி கிட்ட ஷேர் பண்றாங்க. அப்போ இது வந்து உண்மையாலுமே நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மகரிஷி முதல்ல காரைக்கால்ல 1976ல எல்லா மக்களும் இருக்கக்கூடிய இடத்துல இந்த சங்கல்பத்தை பிரயோகம் பண்றாரு. இந்த சங்கல்பத்துல பீஜாட்சர மந்திரங்கள் வரும். பீஜாட்சரம் 52 அட்சரங்கள் வந்து பீஜாட்சரம்னு சொல்லுவோம். பீஜ அட்சரம். சரியாங்களா? இது வந்து மந்திர எழுத்துக்கள். இந்த வங் சங் டங் ரிங் இப்படி எல்லாம் வருது இல்லைங்களா? இதுக்கெல்லாம் மீனிங் கிடையாது. மந்திரங்களுக்கு என்ன கிடையாது? நேரா போனீங்கன்னா பொருள் இருக்காது. ஆனா அதை உச்சரிக்கிறப்ப நம்ம உடம்புக்குள்ள உயிர் ஆற்றலை அது ஸ்டிமுலேட் பண்ணி பிரபஞ்ச எனர்ஜி கூட கனெக்ட் பண்றக்கூடிய சக்தி அந்த மந்திரங்களுக்கு இருக்கு. சரியாங்களா? அப்ப இதைய வந்து அருள் தரும் மந்திரம், பொருள் தரும் மந்திரம்னு நிறைய மந்திரங்களுக்கு போனீங்கன்னா நிறைய பிரிவுகள் இருக்கு. சரிங்களா? அதுக்குள்ள டீப்பா போக வேண்டாம். ஆனா இந்த பீஜாட்சர மந்திரங்கள் நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். சரிங்களா? கத்தி மாதிரி வச்சுக்கோங்களேன். நல்லதையும் செய்யலாம், கெட்டதையும் செய்யலாம். அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய மந்திரத்துல மகரிஷி அந்த பீஜாட்சர மந்திரங்களை கொஞ்சம் நுட்பப்படுத்தி இருப்பாங்க. அது மகரிஷி நுட்பப்படுத்துறாங்களா இல்ல கொடுத்தப்பவே நுட்பமாய் வந்திருக்கான்னு தெரியல. ஆனா இது நேரடியான பீஜாட்சர மந்திரங்கள் சில இடத்துல பயன்படுத்திட்டு மற்றதுல அந்த பீஜாட்சர மந்திரங்களோட சில இணைப்பு வார்த்தைகளை, இணைப்பு எழுத்துக்களை மகரிஷி அவங்க இணைச்சிருப்பாங்க. அப்படி இணைக்கும் போது இந்த சக்தி எதிர்மறையா வேலை செய்யாம தடுக்கப்படும்.
இந்த மந்திரம் சொல்றதுல முக்கியமான விஷயம் என்னன்னா சரியா சொல்லணும். தவறா சொன்னோம்னா அதனுடைய விளைவு பாதிக்கப்படும். அதாவது வெளியில கொடுக்கிற மந்திரங்களை நம்ம சொல்றோம். ஆனா இந்த மந்திரம் உங்களை பாதிக்காது. சரியா சொன்னீங்கன்னா முழு பலன் கிடைக்கும். சரியா சொல்லினா பெரிய பலன் கிடைக்காது. இந்த சரியாக சொல்வது அப்படிங்கிறது அதனோட வார்த்தைகள் லெட்டர்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கும். ஆனா அது கரெக்டா அந்த ஏற்ற இறக்கத்தோட ஒளி அளவை கொஞ்சம் குறுக்கி கொஞ்சம் இழுத்து அப்படி சொல்றது வந்து நம்ம சரியா சொல்லணும். அது நீங்க நெட்ல யூடியூப்ல பாத்தீங்கன்னா மகரிஷி அவங்க சொன்ன சங்கல்பமே இருக்கும். நாம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில அந்த சங்கல்பத்தை நடத்திட்டு இருக்கோம் நம்மளோட ஜூம்ல. அப்ப அது வந்து முழுக்க முழுக்க மகரிஷியோட வாய்ஸ்லயே போகும். ஏன்னா எனக்கு என்னன்னா நாம ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லி மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம வாரத்தில் ஒரு முறை சொல்றத மகரிஷியோட வார்த்தையிலேயே சொல்லுவோம். ஏன்னா அவருக்கு அந்த ஏற்ற இறக்கம் வந்து ப்ராப்பரா பல ஆண்டுகள் நடத்தி அந்த ஃப்ளோ வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னும் மகான்களுக்கு அது வேற ஏதாவது டிஸ்டர்ப் ஆனா கூட எப்படி சொன்னா சரியா வருங்கிறது அவங்களுக்கு தெரியும். நமக்கு அது தெரியாது. அப்ப அந்த மகரிஷி அவங்க சொன்னதையே சொல்லி சொல்லி நம்ம பழகணும். அப்படி மகரிஷி முதல் டைம் நடத்துறப்ப எடுத்தோன்னே எல்லாரும் சொல்ல வேண்டாம். ஃபர்ஸ்ட் கவனிங்க. மௌனமா இருந்து ஒரு 10 சங்கல்பம் 20 சங்கல்பத்தை நீங்க அப்படியே நல்லா உள்வாங்குங்க. நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே உள்வாங்குங்க. அப்ப அது உள்வாங்குறப்ப உங்களுக்கு ஒரு டியூன் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்க. ஒரு 10 முறை மெதுவா சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க நல்லா ஃப்ளோவா சொல்லலாம். சரி, அதனால புதிய அன்பர்கள் நீங்க இருப்பீங்க நிறைய பேரு. நீங்க அந்த 108 முறை சங்கல்பம் சொல்லும் போது முதல் முறையா நீங்க சொல்றீங்க அப்படின்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு நல்லா கிளியரா தெரிஞ்சிருச்சு, என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க அது கூடயே டிராவல் பண்ணுங்க. நான் எல்லா இடங்களையும் என்ன சொல்லிக்கிறதுனா, இந்த சங்கல்பம் சொல்றப்ப யாரு மெயினா உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ அவங்கதான் ஃபர்ஸ்ட் பர்சன். சரிங்களா? அவங்களோட வாய்ஸ் தான் பெருசா இருக்கணும். அதை நான் அடிக்கடி சொல்றது உண்டு. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல இருந்துட்டு கத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. அது என்ன ஆகும்னா அவங்க சரியா சொன்னா பிரச்சனை இல்லை, மாற்றி சொன்னாங்கன்னா சில என்ன சொல்றது பலன்கள்ல சில டிஸ்டர்ப் ஆகும். குறிப்பா நான் அந்த மந்திரம் வர்றப்ப சொல்றேன். அதுல ஒரு 8 வசியம் வரும். சரிங்களா? 8 வசியம் வரும். ஹரி ஓம் ஸ்ரீம் ஐம் கிளீம் சௌம் சந்திர லட்சுமியே நமக, இப்படி ஒரு 5 லைன் வரும். அதுக்கப்புறம் தெய்வவசிய, பூதவசிய, லோகவசிய, ராஜவசிய, ஜனவசிய, புருஷவசிய, ஸ்திரீவசிய, புத்திர சம்பத்து வசிய, 8 வசியம் வரும். அப்ப தெய்வவசிய அப்படின்னா என்ன? முதல்ல இந்த 8 சம்பத்துகளையும் 8 வசியத்தையும் 4 நாளா பிரிச்சு சொல்லணும். நான் நிறைய இடங்கள்ல பார்க்கிறேன். மக்கள் அது என்ன ஆர்வ கோளாறா என்னன்னு தெரியல, அது வேகமா ஓடுவாங்க. ஏதோ சந்தைக்கு போற மாதிரி, ஏதோ விட்டுட்டு போற மாதிரி. ஜனவசிய, புருஷவசிய, ஸ்ரீவசிய, புத்திர சம்பத்து வசிய, சரி, அந்த தெய்வவசிய, பூதவசிய, லோகவசிய, ராஜவசிய, ஜனவசிய, புருஷவசிய, ஸ்ரீவசிய, புத்திர சம்பத்து வசிய, இந்த 8 மொத்தமா சொல்லுவாங்க. மூச்சு மட்டும் சொல்லுவாங்க, சொல்லவே முடியாது. சரி, அது அப்படி உச்சரிக்க கூடாது. மகரிஷி ஒரு 4 வசியம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் 4 வசியம் சொல்லியிருப்பார். அதனாலதான் இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அதே மாதிரி இந்த ஹரி ஓம் ஸ்ரீம் ஐம் கிளீம் சௌம் சந்திர லட்சுமியே நமக, ஃப்ரம் கிரீம் சொர்ணலட்சுமியே நமக, வங் சங் டங் ரிங் வீரலட்சுமியே நமக, ஓம் ஹம் சர்வ பாக்கியலட்சுமியே நமக, நௌ மௌ நடுவுலத்தாகிய சூரியலட்சுமியே நமக, தெய்வவசிய, பூதவசிய, லோகவசிய, ராஜவசிய, ஜனவசிய, புருஷவசிய, ஸ்ரீவசிய, புத்திர சம்பத்து வசிய, நாகலோகத்தில் உண்டாகின்ற சர்வஜீவ பிராணிகளும் உன்வசம் ஆனாற்போல் என் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாக. இது அதனோட ஃப்ளோ. மகரிஷி எக்ஸலண்டா அந்த ஃப்ளோ கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒரு 10 தடவை கேட்டீங்கன்னா 10 தடவை கேட்டாலே உங்களுக்கு படம் வந்துடும். வியந்து பார்க்கறதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. அப்ப அந்த வார்த்தைகள், அந்த மந்திரங்கள் உச்சாடனம் வந்து மிக சரியாக அமையும். அப்பதான் முழு பலனை நாம ஈர்த்து கொள்ள முடியும். சரிங்களா? அப்ப தெய்வவசிய அப்படின்னா என்னன்னா, தெய்வ சக்தி, இறை சக்தி, இறை ஆற்றல், அந்த பேராற்றல் நமக்கு இணக்கமாக இருக்க வேண்டும். பூதவசியன்னா பஞ்சபூத சக்திகள் இருக்கு இல்லையா? நம்ம இவ்வளவு நாள் அதான் பேசிட்டு இருக்கோம், பஞ்சபூதங்கள். ஏன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறது பஞ்சபூதங்கள். அப்ப அந்த பஞ்சபூத சக்திகள் நமக்கு இணக்கமாக இருக்க வேண்டும். பஞ்சபூதம் இணக்கமாயிருச்சுன்னா வேற என்ன தேவை? லோகவசிய
லோகம்னா அது நிறைய லோகங்கள் இருக்குது. 7 லோகங்கள் இருக்கு, 14, 21 லோகங்கள் இருக்கு, 1000 லோகங்கள் இருக்கிற என்னோட சொல்றோம். நமக்கு தெரிஞ்ச ஒரே லோகம் சரியாங்களா இந்த பிரபஞ்சம். சரியா? டோட்டல் பிரபஞ்சம், யூனிவர்ஸ், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அப்ப லோக வசியம்னா ஒரு சிலர் வந்து இந்த உலக வசியம்னு எடுத்துக்கிறாங்க. லோகம்ங்கிறதுக்கு உலகம்னு ஒரு பொருள் இருக்கு. நீங்க கொஞ்சம் மனதை விரித்து இந்த பிரபஞ்ச சக்தி முழுக்க நமக்கு இணக்கமா இருக்குதுன்னு கேட்டுக்கலாம். சரிங்களா? தெய்வவசிய, பூதவசிய, லோகவசிய, ராஜவசியன்னா என்ன? நமது அரசு இருக்கு இல்லையா, அரசனுடைய செயல்பாடுகள், அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு இணக்கமாக இருக்க வேண்டும். அரசு கூட நம்ம வந்து ஒத்து அது நமக்கு இணக்கமாக இருக்கணும். சரிங்களா? அப்போ தெய்வவசிய, பூதவசிய, லோகவசிய, ராஜவசிய. அப்புறம் ஜனவசிய, மக்கள் எல்லாரும் கூட நான் இணக்கமா இருக்கணும். மக்கள் எல்லாரும் எனக்கு இணக்கமாக வசமாக இருக்க வேண்டும். புருஷவசிய, ஸ்திரீவசிய, இதை சில இடங்கள்ல ஆண் பெண்ணுங்கிறதையும் எடுத்துக்கிறாங்க, கணவன் மனைவி அப்படிங்கிறதையும் எடுத்துக்கிறாங்க. சரிதானுங்களா? எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க்கை துணை, உறவுகள். சரியா? புத்திர சம்பத்து வசிய, புத்திர குழந்தைகள், சம்பத்துக்கள்னா 7 சம்பத்துக்கள் மகிழ்ச்சி சொல்றாங்க இல்லையா? மனித வாழ்க்கைக்கு என்ன தேவைங்க? 7 சம்பத்துக்கள் தேவை. சரிங்களா? உடல் நலம், அறிவின் உயர்வு, குணம், புகழ், கீர்த்தி, சுகம், செல்வம் என்று சொல்லக்கூடிய 7 சம்பத்துகள் நமக்கு வாழ்க்கையில பரிபூர்ணமா கிடைக்கும். சரி, சம்பத்துக்கள் வசிய எல்லா செல்வங்களும் நமக்கு இணக்கமாக வசமாக நமக்கு நன்மையே செய்யக்கூடிய அளவில் அமையணும். கடைசியா ஒண்ணு சொல்லுவாங்க, சரி, நாகலோகத்தில் உண்டாகின்ற சர்வ ஜீவ பிராணிகளும் சகல சர்வ ஜீவம், சரி, அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் இறைவனுடைய வசத்துலதான் இருக்கு. அவனுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. உன் வசமானார் போல் என் வசமாக வஷ்ய வஷ்ய ஓம் ஸ்வாக அப்படி சொல்லி, சரிங்களா? இது என் வசமாகன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் வசமாகன்னு சொல்லிக்கலாம். இல்ல எங்க குடும்பம் வசமாகன்னா குடும்பம் வசமாகன்னு சொல்லிக்கலாம். இல்ல தொழில் உங்களுக்கு விருத்தி ஆகணும் அப்படின்னா என்னுடைய தொழில் வசமாகன்னு சொல்லிக்கலாம். அந்த தொழிலுக்கு ஒரு பேர் இருக்குன்னா அந்த பேரை நீங்க போட்டுக்கலாம். சரிங்களா? இல்ல நாம ஒரு அமைப்பு வச்சிருக்கிறோம் அப்படின்னா இறை சாதனை மார்க்கம் வசமாக வஷ்ய வஷ்ய ஓம் ஸ்வாகன்னு சொல்லிக்கலாம். இல்ல உங்க வீட்டுல ஒரு குழந்தை படிப்பு நல்லா வரணும் அப்படின்னா அந்த குழந்தையோட பேர் சொல்லி, சரிங்களா, இப்ப சூரிய பிரகாஷ் கல்வி வசமாக வஷ்ய வஷ்ய ஓம் ஸ்வாக சொல்லிக்கலாம். சரிங்களா? அந்த சர்வஜீவ பிராணிகளும் உன்வசமானார் போல் டேஷ் கொடுத்துருங்க. அந்த எண் அப்படின்னு இருக்கிற இடத்துல டேஷ் கொடுத்துட்டு அங்க நீங்க எதை வேணா போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஆனா ஒண்ணுதான் போடணும். என் வசமாக, எங்க குடும்ப வசமாக, என் தொழில் வசமாக அப்படி அப்படி போட்டு இழுக்க கூடாது. ஏதோ ஒண்ணுதான். மந்திரம் ஒன்றை குறியாக வைத்து செய்ய வேண்டும். ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கியம் இல்லையா, நீங்க இந்த மந்திரம் உபயோகப்படுது. அவருடைய உடல் நலம் வசமாக வச்ச வச்சு ஓம் சுவாக, இதெல்லாம் நாங்க நிறைய ரிசல்ட் கண்ணுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறோம். பொருளாதாரத்துல உயர்ந்தவங்களையும் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக இது எங்க போய் நல்ல வேலை செய்யும்னா அந்த திருமண தடையா இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து நிறைய வந்து சக்சஸ் பார்த்திருக்கிறோம். சரிங்களா? அதனால ஏதோ ஒரு ஊர்ல இதுக்கு வந்து கல்யாண மந்திரம்னே பேராமா. இதை போய் நடத்தி வச்சாங்கன்னா, மகரிஷி போய் நடத்தி வச்சா இம்மிடியட்டா மேரேஜ் வந்து பிக்ஸ் ஆகி நடக்குமா. அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லா இருந்திருக்கு. அதனால இந்த மந்திரத்துக்கு இன்னொரு பேர் வந்து கல்யாண மந்திரம்னே சொல்றாங்க. சரி, அப்ப நாம இதை வந்து இயற்கையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய நுட்பத்தை எடுத்து நம்ம வாழ்க்கைக்கான வளமாக பயன்படுத்தி கொள்வதுதான் கலைன்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. சரியாங்களா? அப்போ இந்த மந்திரத்தை நம்ம சரியாக சொல்லிட்டே வர்றப்ப நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்மளால பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கறதுதான் இதுல முக்கியம். இன்னொன்னு, மந்திரங்கள் கற்றுக்கொண்டவங்களுக்கு தெரியும். பொதுவான மந்திரங்கள் நீங்க ஒரு முறை மந்திரம் சொல்லி சார்ஜ் ஏத்திட்டீங்கன்னா அந்த மந்திர சக்தி என்ன ஆகும், குறையறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? மீண்டும் மீண்டும் அந்த மந்திரத்தை சொல்லி அங்க வந்து சார்ஜ் பண்ணணும். இது வந்து மந்திரத்தினுடைய அடிப்படை விதிகள்ல ஒன்று. சரிங்களா? ஒரு மந்திரம் சொல்லி ஒரு விஷயத்த வச்சிருக்கீங்கன்னா அதுல இருந்து ஒன்ன எடுத்தீங்க அப்படின்னா அந்த மந்திர சக்தி அங்க குறையும். அப்ப மறுபடியும் அந்த இடத்துல நீங்க மந்திரத்தை, அதனாலதான் கோவில்ல அந்த மந்திரங்கள் அர்ச்சனைகள் ரெகுலரா 4 கால பூஜைகள் நடந்து அந்த இடத்துல மந்திரத்துக்கு
சக்தி ஏத்தி கொண்டே இருக்கணும். ஏன்னா எனர்ஜி மந்திரனுடைய சக்தி போயிட்டே இருக்கும். நம்ம ஏத்தி கொண்டே இருக்கிறோம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறுபடியும் மீண்டும் லட்சமோ கோடி முறையோ மந்திரங்களை சொல்லி அந்த இடத்துல சக்தி படுத்துறோம். இது இயல்பு. ஆனால் இந்த மந்திரம் நீங்க ஒரு முறை சொல்றீங்க, ஒரு 1000 முறை சொல்லி வச்சிருக்கீங்க அப்படின்னா மீண்டும் இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்க அந்த மந்திரத்தினுடைய பலன் என்ன ஆகும்? கூடிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ ஒருத்தர் ஒரு காயின் வச்சு ஒரு மந்திரம் சொல்றாரு அப்படின்னா அந்த காயின்ல ஒரு 108 முறை சொல்லி வச்சிருக்காரு. இந்த காயின் உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அந்த காயினை வாங்கி நீங்க மந்திரம் சொன்னீங்கன்னா அது 109, 110, 111, 112 இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்ப யார் எத்தனை முறை மந்திரம் சொன்னாலும் இந்த மந்திரத்தினுடைய சக்தி கூடிக்கொண்டே இருக்குமே தவிர இந்த மந்திர சக்தி குறையாது. சரிங்களா? இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் நம்மளோட இந்த கணார்சன் சங்கல்பம். அதனால முதல்ல இருக்கிற மந்திரத்தினுடைய மத்தவங்க யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனா மகரிஷி அவர்கள் இந்த மந்திரத்தை எல்லாருமே சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. இது மிகப்பெரிய விஷயம். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ்வதற்கு இந்த மந்திரம் மிக பயனுள்ளதா இருக்கிறத கண்டுபிடிச்சவங்க இது எல்லாருக்கும் நீங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கறத அது கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சரி இந்த மந்திரம் எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கறத சில விஷயத்த நம்ம பார்த்துருவோம். இந்த மந்திரம் உச்சரிக்கிறப்ப புற தூய்மை மிக அவசியம், அகத்தூய்மை அதை விட மிக அவசியம். சரிங்களா? புற தூய்மைன்னா என்ன? ஒரு கோயிலுக்கு போனா நீங்க எப்படி போவீங்களோ அந்த மாதிரி இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறப்ப அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். சரிங்களா? குளிச்சுட்டு தெய்வீகமா வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணி, சரிங்களா, அந்த இடத்தையெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி ஒரு பூஜை நடத்துவது மாதிரி வைத்துக் கொள்ளுங்களேன். சரிங்களா? அந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்வது மிக சிறப்பு. அதே போல அகத்தூய்மை, நம்மளோட அகம் எப்படி இருக்கணும்? கெட்ட குணங்கள் கெட்ட எண்ணங்கள் இல்லாம அகம் தூய்மையா இருந்து சொல்றப்ப இந்த மந்திரங்கள் மிக உச்சகட்டமான பலனை கொடுக்கும். அதனாலதான் இந்த தியானம் செய்யக்கூடிய அன்பர்கள் இந்த மந்திரத்தை சொல்றப்ப அபரிமிதமான பலன்களை பெறுவார்கள். தியானத்துல 4 நிலை இருக்கு. ஒண்ணு சாதாரணமான நிலை, இன்னொன்னு துரிய நிலை, அப்புறம் சக்திகல நிலை, சிவகல நிலைன்னு 4 நிலை இருக்கு. இது பின்னாடி டீட்டெயில்ல பார்ப்போம். ஆக்சுவலா இந்த மந்திரத்தை சக்தி களத்திலேயோ சிவகலத்திலேயோ நின்று சொல்றது சிறப்பு, மிகவும் சிறப்பு. சக்தி களம்னா பிரபஞ்சம் அளவுக்கு மனதை விரிச்சு நின்று சொல்றது. சிவகலம்னா இறைநிலையோடு மனதை இணைச்சு வச்சு சொல்றது. மகான்கள் அந்த நிலையில தான் சொல்றாங்க. நாமளும் அந்த நிலையில ட்ரை பண்ணலாம். அந்த நிலை பயிற்சி எடுத்தவங்க எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த நிலையில நின்று அந்த மந்திரங்களை சொல்லுங்க. பிரபஞ்சம் அளவுக்கு விரிஞ்சு நின்று சொன்னீங்கன்னா அற்புதமான பலன்களை நாம் பெற முடியும். இதுவும் முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒரு துரிய உணர்வுல இருந்தாவது இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம தவம் பண்ணி மனதை சக்திப்படுத்தி மனதை ஆற்றல் படுத்தி வச்சிருக்கிறோம். அப்ப அந்த தவம் இயற்றி அந்த நிலையிலிருந்து சொல்றப்ப இந்த மந்திரம் முழுமையான பலனை கொடுக்கும். சரிங்களா? சரி, இந்த தியானம் எல்லாம் கற்றுக்கொள்ளாதவர்கள் செய்யலாமா? செய்யலாம், நிச்சயமாக செய்யலாம். சரிங்களா? அவங்க என்ன பண்ணணும்? சேம் இதே மாதிரி புற தூய்மையெல்லாம் செஞ்சுட்டு அகத்தூய்மைக்கு என்ன பண்ணலாம்? நல்ல எண்ணத்தோடு நல்ல மனதோடு இறைவனுடைய சிந்தனையிலே இந்த மந்திரத்தை சொல்லலாம். அதற்காக இந்த மந்திரம் சொல்றப்ப முன்னாடி லட்சுமி படத்தை வைத்து சொல்வது அன்பர்களுடைய வழக்கம். நாம வைக்க வேணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்ரெடி எல்லாமே நோன், எல்லாமே தெரிஞ்சு போறவங்க இந்த புற சடங்குகளுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லை. ஆனா மற்ற அன்பர்கள் என்ன பண்ணலாம்? ஒரு லட்சுமி படம், லட்சுமி அப்படிங்கிறது செல்வத்திற்கான ஒரு அடையாளமாக நம்ம முன்னோர்கள் உருவாக்குறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது சிலை வழிபாடுக்குள்ள போனீங்கன்னா எந்த உருவத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தன்மை கிடைக்குங்கிறத கண்டுபிடிச்சு அந்த உருவத்தை அங்க வடிவமைச்சு வச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு சைக்கலாஜிக்கல் ஆன ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த காசு கொட்டுற மாதிரி லட்சுமி படம் பார்த்துருப்பீங்க. கையிலிருந்து அப்படியே தங்க காயினா கொட்டும் இல்லையா? உண்மையாலுமே அந்த 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 படத்துக்கெல்லாம் அவ்வளவு சக்தி இருக்கு, சும்மாவெல்லாம் அது பண்ணல. சரி, நிறைய காசு அப்படியே தங்கம் குவியல இருக்கிற மாதிரி அது இறை சக்தியிலிருந்து கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரியான படங்களை நீங்க முன்னாடி வைத்துக் கொள்ளும் போது செல்வ வளம் பெருகணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி படங்கள் நீங்க முன்னாடி வச்சுக்கிறப்போ அதிகப்படியான செல்வ வளத்தை நாம இந்த மந்திரத்தின் மூலமாக பெற முடியும். சரிங்களா? சரி, இதைய எப்ப செய்யறது அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் இருக்கு. எப்ப வேணா செய்யலாமா? செய்யலாம், பலன் முழுசா கிடைக்காது. சரிதாங்களா? அப்ப
இப்ப நீங்க ஒரு ஒரு இடத்துல போய் ஒரு டொனேஷன் கேட்க போறீங்க அப்படின்னா அவர்கிட்ட போய் நேரடியா பார்த்து கேட்கறப்போ ஒரு பலன் கிடைக்கும். அவங்க வீட்டுக்காரம்மாட்ட பார்த்து கேட்கறப்ப ஒரு பலன் கிடைக்கும். பசங்கிட்ட பார்த்து கேட்கறப்ப ஒரு பலன் கிடைக்கும். இன்னும் செக்யூரிட்டிட்ட பார்த்து கேட்டீங்கன்னா வேற மாதிரி பலன் கிடைக்கும். அந்த மாதிரி அவர் இருக்கிற நேரத்துல நேரா போய் பார்த்து அதை கரெக்டா கேட்டீங்கன்னா முழு பலன் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அது போல இந்த பிரபஞ்சத்துல இந்த சக்தி ஓட்டம் இருக்கு இல்லைங்களா, பிரபஞ்ச சக்தி ஓட்டம். இது எப்ப நமக்கு சாதகமா இருக்குதோ அப்ப நீங்க போய் கேட்கணும். ஓடுற ஆத்துல நீந்தி ஆறு போற பாறையிலேயே நீந்துறது அப்படிங்கிறது ஈஸி. மிக வேகமாக நீங்க பயணித்து விட முடியும், எந்த சிரமமும் இல்லாம. சரிதாங்களா? இதே ஆத்துக்கு ஆப்போசிட்ல நீங்க குதிச்சு நீந்தினீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, பயணிக்க முடியாது. அது மாதிரி இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு எப்ப சப்போர்ட்டா இருக்குங்கிறத நம்ம மகான்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இது ஜோதிட சாஸ்திரங்களும் நிறைய சொல்லுது. அது ஹோரை அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. மகரிஷி இல்ல, பல மகான்கள் சொல்லி வச்சிருக்காங்க. ஹோரைகள், அதாவது அந்த நவகோள்களுடைய ஆற்றல் இந்த பூமியில எப்ப அதிக தாக்கத்தோடு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு வச்சதுதான் ஹோரைகள். அது ஒவ்வொரு நாளும் காலையில 6 மணிலிருந்து 7 மணி வரை அந்தந்த நாளினுடைய ஹோரை இருக்கும். இப்ப திங்கட்கிழமை காலையில 6 to 7 அப்படின்னா சந்திர ஹோரை, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை, புதன்கிழமை புதன் ஹோரை, வியாழக்கிழமை குரு ஹோரை, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை, சனிக்கிழமை சனி ஹோரை, ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரை அல்லது ஞாயிறு ஹோரைன்னு வச்சுக்கோங்க. அந்த 6 to 7 அந்த ஹோரை இருக்கும். அதற்கு அடுத்தது அப்படியே அந்த ஹோரை மாறிட்டே வரும். இதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. ஒரு ஹோரை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை 6 to 7னா 7 to என்ன ஹோரையா இருக்கும் அப்படின்னா வெள்ளிக்கு முன்னாடி வியாழன், வியாழனுக்கு முன்னாடி புதன், ஒண்ணு விட்டு ஒண்ணு முன்னாடி இருக்கிற ஹோரை இது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப வரிசை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இருக்கா? ஓகேங்களா? அப்ப வெள்ளிக்கிழமை 5வது நாள் 6 to 7, வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 வெள்ளி ஹோரை சுக்கிர ஹோரை. 7 to 8 என்ன ஹோரை இருக்கும்னா 5 நாளுக்கு முன்னாடி 3வது நாள் அது புதன் ஹோரையர். சரி, 8 to 9 என்னவா இருக்கும்பா? 2 செவ்வாய் விட்டுட்டு 1ஆம் நம்பர் சந்திர ஹோரையா இருக்கு. இப்படி ஒன்னை விட்டு ஒண்ணு பேக்ல போயிட்டே இருக்கும் இந்த ஹோரை. இதுதான் ஹோரைக்கான கணக்கு. அதை நீங்க ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஹோரை பார்த்து செய்யறது மிக மிக சிறப்பு. எந்த ஹோரையில செய்யலாம் அப்படின்னா, ஒண்ணு சுக்கிர ஹோரையில செய்யலாம், இல்லாட்டி குரு ஹோரையில செய்யலாம். இது ரெண்டும் தான் மிக மிக சிறப்பான ஹோரை. முதல்லையும் சிலர் செய்யலாம், ஆனா பெரிய பலன் இருக்காது. சரிங்களா? பொருள் நோக்கி செய்யறீங்கன்னா சுக்கிர ஹோரையில செய்யுங்க. உங்க கேலண்டர்ல பின்னாடி திருப்பினீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கு என்னென்ன ஹோரைன்னு இருக்கும், எந்தெந்த டைம்னு இருக்கும். அதை நீங்க பார்த்து அதுபடி பண்ணிக்கலாம். பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. பொருள் நோக்கி நீங்க இந்த சங்கல்பத்தை பயன்படுத்துறீங்க, பொருளாதாரத்துல வளமா இருக்கணும், சரிங்களா, ஒரு இடம் வாங்கணும், ஒரு தொழில் செய்யணும், ஒரு தொழில் பெருக்கணும் அப்படின்னா நீங்க சுக்கிர ஹோரை முழுக்க முழுக்க பயன்படுத்தும். அதே சமயம் அருள் நோக்கி நீங்க செய்யறீங்க, இறைவன் நோக்கி செய்யறீங்க, இறை உணர்வை நோக்கி செய்யறீங்க அப்படின்னா இது சர்வவசியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இது என்ன நினைக்கிறாங்க, இது பணத்துக்கு செய்யறது மட்டும் கிடையாது. நீங்க இறை உணர்வு பெறுவதற்கு கூட இந்த மந்திரத்தை பயன்படுத்தும். சரியானுங்களா? அப்ப அருள் நோக்கி உங்களுக்கான விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க குரு ஹோரைய பயன்படுத்தலாம். சரியானுங்களா? குரு ஹோரை வெள்ளிக்கிழமைனா 10 to 11 வரும்னு நினைக்கிறேன். சரியானுங்களா? அப்ப அந்த மாதிரி நேரத்தை நீங்க பயன்படுத்தலாம். வெள்ளிக்கிழமை செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரியாங்களா? மற்ற நாட்களையும் செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு இல்லை. பலன் கொஞ்சம் குறைவா இருக்கு. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாட்கள்ல பெரிதாக பலன் கிடைக்காது. சரிதானுங்களா? மற்ற நாட்கள்ல நீங்க செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை 7 to 8 நமக்கு சுக்கிர ஹோரை வரும், நீங்க அதுலயும் பயன்படுத்தலாம். ஓகே, ரைட். அப்ப ஹோரையை பார்த்து செய்யுங்க. குரு ஹோரை சுக்கிர ஹோரை ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரி, இந்த கிழமைகளை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல விதிவிலக்கு இருக்கு. ஒண்ணு அமாவாசை தினம், பௌர்ணமி தினம், இன்னும் மாத பிறப்பு. சரிங்களா? இந்த சூரியன் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடிய நாளைத்தான் மாத பிறப்பா நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க. 12 மாதங்கள் 12 ராசிகள். அப்ப இந்த மாத பிறப்பு என்பது மிக மிக முக்கியமான நாள். சரிங்களா?
இந்த மாத பிறப்பு நாட்கள்ல இதை நீங்க செய்யறது இன்னும் சக்தி அதிகமாக இருக்கும். சித்திரை 1, சரிங்களா, தை பிறப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, மாதத்தினுடைய முதல் நாள், தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள், அல்லது அமாவாசை பௌர்ணமி தினங்கள். அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல செய்யறது மிக மிக சிறப்பு. ஏன்னா அன்னைக்கு இயற்கையாவே பிரபஞ்ச சக்தி அபரிமிதமா நம்ம பூமியில இருக்கும். அப்ப அந்த நேரத்தில் நீங்க இதை பயன்படுத்துறப்போ இன்னும் அற்புதமான பலன்களை கொடுக்கும். சரிங்களா? சரி. அப்போ இது எத்தனை முறை சொல்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு மந்திரங்களுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. 9 மடங்களை நீங்க மந்திரங்களை சொல்லலாம். 9, 18, 27, 36, 45, 54 இப்படி வந்து கண்டினியூவா அந்த 9 மடங்களை நீங்க சொல்லலாம். அதிகபட்சமா நம்ம அன்பர்கள் பயன்படுத்துறது 108. ஏன்னா 108 ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு எண்ணிக்கை. சரியா? 108, அப்புறம் 1008, 1,08, கோடி 8 அப்படிலாம் நம்ம மந்திரங்களை லட்சாட்ச மந்திரங்கள், சரி அப்படியெல்லாம் சொல்றோமா இல்லைங்களா? அது என்னன்னா, அது எந்த அளவுக்கு அந்த மந்திரங்களை சொல்றோமோ அந்த அளவுக்கு பலன் கிடைக்கணும். அந்த அளவுக்கு அதிகமான சக்தியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் 108 முறை சொல்வது மிக மிக சிறப்பு. சரிங்களா? அப்போ வாரத்துல ஒரு முறை நாம என்ன பண்றோம், நம்ம இறை சாதனை மார்க்கத்துல வெள்ளிக்கிழமை காலையில 5 to 6, 6:15, 6:30, 6:20 வச்சுக்கோங்களேன். சார் இப்பதானே சொன்னீங்க நீங்க 6 மணிக்கு மேலதான் 6 to 7 சுக்கிர ஹோரை வருதுன்னு சொன்னீங்க, அப்புறம் 5 மணின்னு சொல்றீங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஹோரை வந்து 6 மணிக்கு மேலதான் ஹோரை கணக்கே. 6 மணிக்கு முன்னாடி ஹோரையே கிடையாது. ஏன்னா அந்த முகூர்த்தத்துக்கு பேரு பிரம்ம முகூர்த்தம், ரிஷி முகூர்த்தம்னு பேரு. எப்பவுமே நல்ல நேரம் பாக்குறது 6 மணிக்கு முன்னாடி நீங்க எங்கேயுமே நல்ல நேரம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லா நேரமே அது நல்ல நேரம் தான். ஏன்னா மகான்களும் பிரபஞ்ச இறை சக்தியும் இந்த பிரம்ம சக்தியும் இறங்கக்கூடிய நேரத்தை தான் அந்த பிரம்ம முகூர்த்தம், ரிஷி முகூர்த்தம்னு மணி காலையில 3ல இருந்து 6 மணி வரைக்கும் அந்த 3 மணி நேரம். சரிங்களா? அந்த 6 மணி நேரத்துல நீங்க எந்த நிகழ்ச்சி செய்தாலும் அது சுபமாகத்தான் இருக்கும். அதுக்கு நேரங்காலம் பார்க்க வேண்டிய அவசியம். சரிங்களா? அப்போ அந்த 3 to 6 நேரத்துல நீங்க இந்த சங்கல்பத்தை பயன்படுத்துறதுக்கு ஹோரை பார்க்க வேண்டியது இல்லை. அப்ப நம்ம வெள்ளிக்கிழமை என்ன பண்றோம், காலையில 5 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 6:15, 6:20 இந்த 108 சங்கல்பத்தை நம்ம பண்றோம். இது ஏன் வெள்ளிக்கிழமை முதல்ல 6 to 7 தான் வச்சிருந்தோம். ஆனா பெண்களுக்கு என்ன ஆகுதுன்னா, காலையில 6 மணிக்கு தன்னோட குடும்ப கடமையெல்லாம் வந்துருது. ஏன்னா அது ஒர்க்கிங் டே வேற. குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீட்டுக்காரரை வேலைக்கு அனுப்பணும், இன்னும் மற்ற காய்கறி, இந்த பால் வண்டி இது எல்லாமே வந்துட்டு போறது எல்லாமே வந்துறங்காட்டி நிறைய பெண்கள் ரெக்வெஸ்ட் பண்ணாங்க, ஐயா எங்களுக்கு கொஞ்சம் ஏர்லியா வச்சுட்டீங்கன்னா, ஏன்னா 6 மணிக்கு ஆரம்பிச்சா 7:15, 7:20 பீக் ஹவரா இருக்கு. அப்ப நிறைய பேர் பண்ண முடியாம போச்சு. அதனால என்ன பண்ணோம், சரி நமக்கு முன்னாடி வச்சுக்கிட்டா தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கு ஆரம்பிச்சு 6:15 முடிக்கிறத ஒரு வழக்கமா நம்ம வச்சிருக்கிறோம். நீங்க அதுல எல்லாருமே நீங்க தயவு செய்து கலந்து கொள்ளுங்க. சரிங்களா? கொஞ்ச நாளைக்கு கலந்து பாருங்க. இது எதுவுமே வந்து நான் சொல்றேனேன்னு நம்ப வேண்டாம். இந்த நாளைக்கு இப்ப சங்கல்பம் நடக்குது, நாளைக்கு காலையில 5 மணிக்கு இந்த சங்கல்பம் நடக்கும். சரிங்களா? 5 to 6:15 நடக்கும். நீங்க வந்து கலந்துக்கோங்க. ஏதோ ஒண்ணு நோக்கத்தை உங்க மனசுல வச்சுக்கோங்க. இதுல வந்து என் வசமாகன்னு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நீங்க உங்களுக்கு தேவை இருந்துன்னா உங்கள் வசமாகன்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு யாராவது வேற யாருக்காவது சொல்லணும்னா அவர்கள் வசமாக நீங்களே சொல்லிக்கலாம். ஒண்ணும் தவறு கிடையாது. சரிங்களா? அப்படின்னு சொல்லி பண்ணலாம். அப்ப இது அந்த நோக்கத்தை வைத்து தொடர்ந்து குறைஞ்ச ஒரு 7 வாரங்கள் செய்து பாருங்க. குறைஞ்சது 7 times இந்த மந்திரத்தை ரிப்பீட் பண்ணணும். 108. அப்பதான் அது பவர்ஃபுல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு உங்களுடைய கர்ம வினைப்படி ஒரே முறையிலேயே மாற்றம் நிகழும். சரிங்களா? ஒரே முறையிலேயே மாற்றம். எனக்கு தெரிஞ்சு நாங்க ஒரு கடை, ஆமா துணிக்கடை ஓனரு, அவரு வீட்டுல சங்கல்பம் வச்சிருந்தாங்க. சங்கல்பத்தினோட நோக்கம் என்னன்னா, அவங்க ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும், அதுதான் நோக்கம். சரிங்களா? இப்ப வாடகை வீட்டுல இருக்காங்க. அப்போ அந்த நோக்கத்தை வச்சு சங்கல்பம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் போய் பண்ணி கொடுத்தோம். பண்ணி கொடுத்துட்டு வந்து ஒரு 10-15 நாள் தான் இருக்கும், அவங்க வீடு வாங்கிட்டேன்னு சொன்னாங்க. இடம் வாங்கி வீடு கட்டணும்னு சொன்னவங்க ஒரு வீடு வந்து ஒரு 1 கோடியோ 1.25 கோடிக்கோ கிடைச்சதுங்கய்யா, நாங்க போய் பார்த்து எங்களுக்கு ஃபுல் திருப்தியா இருந்தது, அந்த வீடு வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த சங்கல்பம் நடத்துறங்காட்டி தான் எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்னாங்க. அது என்னன்னா அப்படி அமையும். சரியா? அது ஒரு சிலரோட கர்ம வினை ரொம்ப
அதிகமான சக்தி இருக்குது அப்படின்னா அது இம்மிடியட்டா நடக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். சிலது கொஞ்சம் தள்ளி நடக்கும். ஒரு 7 வாரத்துக்கு நீங்க தொடர்ந்து ஆனா செய்யணும். அதனால நம்ம ஜூம்ல வருஷம் முழுக்க செய்யற மாதிரி நம்ம வச்சிருக்கோம். சரியானுங்களா? சரி, இதைய டெய்லியும் செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. டெய்லியும் செய்யலாம். உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா டெய்லியும் செய்யுங்க. சரிங்களா? என்ன, இந்த மந்திரத்தை அதிகப்படியா உச்சரிக்கிறப்ப உங்க உடம்புல ஒரு வெப்ப சக்தி கிரியேட் ஆகும். ஒரு உஷ்ண சக்தி கிரியேட் ஆகும். சரிங்களா? இதைய சமன்படுத்துற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறை உணவல்ல நீங்க கொஞ்சம் வச்சுக்கிட்டா, ஏன்னா ஐயர்கள்லாம் மந்திரங்களை ரெகுலரா பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா அவங்க அதற்கான உணவு முறை, அந்த வாழ்க்கை முறையை அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி வச்சிருப்பாங்க. நாம வாரத்துல ஒரு முறை 108 பண்ணுங்க போதும். மற்ற நாள் என்ன பண்ணலாம்? காலையில பூஜை அறைக்கு குளிச்சுட்டு போறீங்களா, ஒரு விளக்கேற்றி வச்சு ஒரு 9 முறை பண்ணும். அதுவும் நம்ம ஜூம்ல பண்ணிட்டு காலையில மெடிடேஷன் 5:50க்கு முடிஞ்சதுன்னா 5:50க்கு முடிஞ்ச உடனே ஒரு 6-7 நிமிஷம் வரும். 9 முறை ரெகுலரா சொல்றோம். இது நிறைய பேருக்கு நல்ல மாற்றத்தை வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கிறத அன்பர்கள் என் கூட பகிர்ந்துட்டே இருக்காங்க. அப்ப நீங்களும் என்ன பண்ணலாம்? டெய்லியும் ஒரு முறை இந்த 9 சங்கல்பத்தை காலையில எந்திரிச்சோன்னே சொல்லிடுங்க. ஒரு 5 நிமிஷம் தான். அப்புறம் வாரத்தில் ஒரு முறை 108 நம்ம செய்யற மாதிரி வச்சுக்கலாம். சரி, இப்போ எந்த மந்திரம் சொன்னாலும் அந்த இறை சக்திக்கு நாம் என்ன சொல்லணும்? அது ஏதாவது படைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட பர்பஸ் என்னன்னா, நம்ம மந்திரங்கள் சொல்லும்போது நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆகும். நிச்சயமா நடக்கும். ஏன்னா நம்மளுடைய உயிர் சக்தி கொடுத்து தானே பண்றோம். அப்போ பிரபஞ்சத்துல இருந்து நிறைய எனர்ஜி கிடைச்சாலும் நாம சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தினுடைய சக்தி ஒரு பொருள்ல பட்டு அந்த பொருளை நாம சாப்பிடும்போது அந்த எனர்ஜி மீண்டும் நமக்குள்ள வந்துரும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்ப அதுக்காகத்தான் அந்த நெய்வேத்தியம் ஒண்ணு வைக்கிறாங்க. நெய்வேத்தியம் இறைவனுக்கு படைச்சு அந்த மந்திரங்கள் பூஜைகள் எல்லாம் செய்யும் போது அந்த சக்தி அந்த பொருளிலே போய் நிறைஞ்சிருக்கும். அதை நம்ம எடுத்து சாப்பிடும்போது அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்ப அதுக்காக என்ன பண்றாங்க? ஒரு பால் பாயாசம். பால் பாயாசம் தான் இதுக்கு பண்ணணும். பால்ங்கிறது இப்ப நல்ல பால் கிடைக்கிறது இல்ல. இருந்தாலும் நீங்க அந்த இதுக்கு மட்டும் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா பாலுக்கான சக்தி என்னன்னா உடம்பை குளிர்ச்சி பண்ணக்கூடிய சக்தி. இன்னும் பல நன்மைகள் பால் இருக்கு. பால் பாயாசம் இல்லைன்னா பாசிப்பருப்பு பாயாசம் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். சரிதானுங்களா? ஒண்ணும் தவறு இல்லை. உடம்பை குளிர்ச்சி பண்ணணும். அது ஒரு நெய்வேத்தியமா நம்ம இந்த இடத்துல பண்ணிக்கலாம். சரிங்களா? உடம்பை குளிர்ச்சி செய்யணும். அந்த சக்தியை ஈடுகட்டணுங்கிறது அதனோட பர்பஸ். சரி, மற்றபடி என்ன வச்சு செய்யணும் இதுல அப்படின்னா, காயின் வச்சுக்கோங்க. காயின் முழுக்க முழுக்க கவுண்ட் பண்றதுக்கு தான். சரிதானுங்களா? ஒரு 1 ரூபாய் காயினோ 5 ரூபாய் காயினோ, சிலர் வெள்ளி காயின் வச்சிருக்காங்க. எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த காயின்ல இருக்கிற அந்த அணுக்கள் நீங்க சொல்ற மந்திரத்தை நல்லா வாங்கி உள்ள வச்சிருக்கும். சரிங்களா? இந்த 108 காயின் வச்சு மத்தவங்களுக்கு கொடுக்கறவங்களும் இருக்கிறாங்க. 108 காயினை அவங்களா பல வருஷங்களா வச்சு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப நீங்க அந்த 108 காயினை நீங்க திரும்ப திரும்ப அந்த விஷயத்த சொல்லி சொல்லி பதிவு பண்ண 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 அந்த காயின்ல பயங்கர வைப்ரேஷன் செட் ஆயிடும். அப்ப அந்த காயினை நீங்க எடுத்துக்கொண்டு போய் உங்களுடைய பொருள் பெருக்கக்கூடிய இடத்துல, பீரோல பணம் வைக்கிற இடத்துல, கேஷ் பாக்ஸ்ல அந்த மாதிரி இடத்துல வச்சீங்கன்னா அது அதற்கான சக்திகளை, அந்த செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அதுக்கு அபரிவிதமா இருக்கு. அப்படி பயன்படுத்தலாம். நிறைய பேர் சங்கல்பம் நடத்தி அதே 108 காயின் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவாங்க. புரியுதா? நீங்க அப்படியும் பண்ணலாம். அந்த காயின் நீங்க வாங்கி வைக்கிறப்ப நீங்க உங்க பர்ஸ்லயோ இதுலயோ ஒரு காயின் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியை அந்த காயின் பண்ணிட்டே இருக்கு. அப்ப காயின் ஒரு 108 காயின் இருக்கு. அப்புறம் அட்சதை. அட்சதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பச்சரிசி, மஞ்சள், நெய் கலந்த அச்சரிசி, அட்சதை வச்சிருக்கணும். அட்சதையோட பர்பஸ் என்னன்னா, அட்சதை பச்சரிசி. அரிசி மிக பவர்ஃபுல்லான ஒரு தானியம். ஓகேங்களா? இயற்கையினுடைய சக்திகளை அபரிமிதமா ஈர்க்கக்கூடிய ஒரு தானியம் அரிசி. அது முனை முறியாத பச்சரிசியா இருக்கணும். முனை ஷார்ப்பா இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த முனை முறியாத பச்சரிசியில அந்த முனையில என்ன இருக்கும்னா பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கிற வலிமை அந்த பச்சரிசிக்கு இருக்கு. மஞ்சள், அது இம்யூனிட்டி பவர். சரியா? நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கணும். நெய், அதுல 108 விதமான சக்தி பொருட்கள் இருக்கு. இந்த மூன்றையும் ஒரு லிமிட்டா பிணைஞ்சு ஒரு கலக்கி அதை அட்சையா நீங்க வச்சுக்கணும். அந்த அட்சதை நீங்க எடுத்து போடும்போது அந்த மந்திர சக்தி அபரிமிதமான பலனை கொடுக்கும். சரிங்களா? அப்ப என்ன இருக்கணும்? பூ இருக்கணும். பூ சொல்லல, நான் உங்களுக்கு காயின்னு சொல்லியிருக்கேன்.
அந்த அட்சதை சொல்லியிருக்கோம். பூ இருக்கணும். வெண்மை நிறமான வாசனை கொண்ட மலர். இதுதான் கான்செப்ட். பூ என்ன கலர் இருக்கணும்? வெள்ளை கலர்ல இருக்கணும். சரிங்களா? வெண்மை நிறமா இருக்கணும். கொஞ்சம் வாசனை உள்ள பூவா இருக்கும். முல்லைப்பூ மிக மிக சிறப்பு. மல்லிகைப்பூவும் நீங்க பயன்படுத்தலாம். இல்ல அது இல்லாட்டி மற்ற வெண்மை நிறமான வாசனை கொண்ட பூக்களை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? சரி. அந்த 108 முறை சொல்றப்ப ஒரு முறை சொல்றீங்க ஹரி ஓம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்றப்ப என்ன பண்ணணும்? ஒரு காயின் எடுத்து கையில வச்சுக்கணும். கொஞ்சம் அட்சதை எடுத்து வச்சுக்கணும். ஒரு பூ எடுத்து வச்சுக்கணும். இந்த 3 உங்க கையில இருக்கணும். ஓகேங்களா? இப்ப ஹரி ஓம் ஸ்ரீம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி வஷ்ய வஷ்ய ஓம் ஸ்வாக அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்னா, இந்த பூவு காயின் அட்சதைய உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சாமி படத்துலயோ அல்லது மகரிஷி போட்டோக்கு முன்னாடியோ நீங்க இதுல குத்து விளக்கு வச்சு நம்ம செய்வோம். குத்து விளக்கு சொல்றேன். அந்த குத்து விளக்கு பக்கத்தாலேயே நீங்க இப்படி அர்ப்பணம் செய்வது போல பண்ணணும். இந்த நான் கை சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளை நீங்க எடுத்து இப்படி இப்படி கொடுக்கறத 2 விதத்துல கொடுக்கலாம். ஒண்ணு இப்படியும் கொடுக்கலாம். உங்க கை இப்படி சரியா அடுத்தவங்க வாங்குற மாதிரி இப்படியும் நீங்க கொடுக்கலாம். இதே இந்த விஷயத்தை இப்படியும் நீங்க கொடுக்கலாம். சரியாங்களா? நாம இது இறைவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு செயல் மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? அட்சதை இப்படி போடக்கூடாது. சரிதானுங்களா? அட்சதை காயின் உங்களுடைய ஒரு பவ்யமான ஒரு உணர்வோட அதை சமர்ப்பிப்பது போல உணர்வோட நீங்க அதைய சுவாக அப்படின்னு ஒவ்வொரு சுவாக சொல்றப்ப அந்த 3 எடுத்து அப்படியே நீங்க வச்சுட்டே வரலாம். வச்சுட்டே வர்றப்ப என்ன ஆகும்னா, நம்ம சொல்ற அந்த மந்திர சக்தி காயின்ல அபரிமிதமா சேர்ந்துடும். அரிசியிலையும் அபரிமிதமா சேர்ந்துடும். ஓகேங்களா? இந்த பூனோட பர்பஸ் என்னன்னா, பூனோட பர்பஸ் சிலர் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்கிறாங்க. சிலருடைய கருத்துக்கள் அந்த வைப்ரேஷன்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் பூ இழுத்துக்கும். தேவையில்லாத சக்திகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பூ இழுத்து நல்லதுதான் செய்யுது. நம்மகிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் எல்லாம் அதை இழுத்து அதை வச்சுக்கும். அரிசி பாசிட்டிவ் எல்லாம் இழுத்து வச்சுக்குன்னு சொல்றாங்க. அப்ப அரிசி நீங்க 108 முறை பயன்படுத்துற அந்த அரிசிய நாம மறுபடியும் உணவுல பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனா அந்த பூவை பயன்படுத்தக்கூடாது. பூஜைக்கு பயன்படுத்தினதா அது அப்புறம் அப்படியே அதை என்ன பண்ணிக்கலாம்? அதை டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். சாமி கிட்ட இருக்கிறது தப்பு இல்லை. அதுக்கப்புறம் அதை எடுத்து என்ன பண்ணிடலாம்? ஒரு ஓரமா அதை நீங்க வந்து போட்டுடலாம். அதை எடுத்து பூவை கட்டி நம்ம தலையில சூடுறது அப்படிங்கிறது வேண்டாம். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். சரி. அப்போ இது நீங்க தொடர்ந்து செய்துட்டே வர 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 நம்ம வாழ்க்கையில நிறைய மந்திரங்க நிறைய மேன்மைகளை நாம வந்து அடையிறத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? சரி. போதும். இந்த அளவுக்கு சொன்னா போதுன்னு நினைக்கிறேன். இவன் என்னாச்சு மணி 12:20 ஆயிடுச்சு. ஓகே. 12:29 ஆயிடுச்சு. ஓகே. சிலர் வந்து மகரிஷி ஒரு இடத்துல நடத்துறப்ப பாத்தீங்கன்னா அந்த தட்டுல தேங்காய், பழம், பூவு இதெல்லாமே வச்சு ஒரு பூஜை மாதிரியே பண்ணியிருப்பாங்க. பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. அதெல்லாம் அவசியம்ங்கிறது இல்லை. வெத்தலை பாக்கு, தேங்காய், பழம், பூவு இதெல்லாம் வந்து கட்டாயம் எல்லாம் கிடையாது. நீங்க வைக்கிறனா வச்சுக்கலாம். சரியாங்க? அது உங்களுடைய மனோ திருப்திக்காக. நமக்கு இந்த விஷயங்கள் இருந்தா போதும். குறிப்பா குத்து விளக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியாங்களா? நெய்யை தான் பயன்படுத்தணும். பஞ்சு திரி தான் பயன்படுத்தணும். சரியாங்களா? குத்து விளக்கு, நெய், பஞ்சு திரியை பயன்படுத்தி நாம வந்து அந்த விளக்கை எரிய வைக்கணும். அது ஒரு சுடர் எரிஞ்சாலும் பரவாயில்ல, இல்ல 5 விளக்கு சுடர்னா 5 எரிஞ்சாலும் பரவாயில்ல, 2 பக்கம் விளக்கு வச்சு 10 எரிஞ்சாலும் பரவாயில்ல, இல்ல ஒரு காமாட்சி விளக்கு வச்சு ஒரு தீபம் எரிஞ்சாலும் பரவாயில்ல. ஒரு விளக்கு அங்கு எரியும். ஏன்னா விளக்குக்கு நிறைய சக்தி இருக்குது. அது நம்ம தேவையற்ற சக்திகளை எல்லாம் விலக்கி பிரபஞ்ச சக்தி, இறை சக்தியை பெருக்கக்கூடிய தன்மை விளக்குக்கு இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கிறோம். அது நெய்யிலிருந்து வர்றப்ப இன்னும் அதனோட வைப்ரேஷன் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம இல்லத்தில் இருக்கிற மொத்த கெட்ட சக்தியும் வெளியே தள்ளுறதுக்கான விஷயம். இதுல அந்த 11 வைக்கணும், 9, 7 எல்லாம் வைக்கணும்லாம் சொல்லுவாங்க. அந்த சுடர் அவ்வளவுதான் எரியணும்னாலும் சொல்லுவாங்க. அது உங்க விருப்பம். நமக்கு ஒரு சுடர் எரியணும், ஒரு தீபம் அங்க இருக்கணும். சரிங்களா? மகரிஷியோட பிளஸிங் போட்டோ இருந்ததுன்னா பின்னாடி வச்சுக்கோங்க. சரி. ஏன்னா அவரு பல 1000 லட்சம் முறை இந்த சங்கல்பத்தை பயன்படுத்தி இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்து ஒரு ஆற்றல் நமக்கு வந்துட்டே தான் இருக்கு. சரிங்களா? அப்ப மகரிஷியோட போட்டோ 1 முன்னாடி அந்த குத்து விளக்கு ஏற்றி வைத்துக் கொள்ளுங்க. ஒரு பால் பாயாசமோ பாசிப்பயிறு பாயாசமோ செய்து அதுக்கு பக்கத்தால வச்சுக்கோங்க. சரிங்களா? முன்னாடி இலையோ ஒரு தட்டோ போட்டுட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பச்சரிசி, கொஞ்சம் பூவு, அந்த 108 காயின் அப்படியே லைனா வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் தவம் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம தியானம் பண்ண போறோம்.
தியானம் பண்ணிட்டு அந்த தியானத்தினுடைய துரிய நிலை எல்லாரும் பொதுவா பண்றது. துரியத்திலிருந்து அதீத நிலைக்கு போக தெரிஞ்சவங்க நீங்க சக்தி களத்திலேயோ சிவ களத்திலேயோ போய் நின்னுக்கு பழகிக்கலாம். சரிங்களா? ஆரம்பத்தில் துரியத்திலேயே இருந்து பண்ணுங்க. அது எதுவுமே தெரியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த இறைவன் மேல மனதை செலுத்தி நீங்க அந்த மந்திரத்தை நீங்க சொல்ற ஆரம்பிங்க. ஓகேங்களா? உங்க மனதில நீங்க என்ன நோக்கத்துக்காக செய்றீங்களோ அது உங்க மனதிலே ஆழமாக பதிஞ்சிடும். அது ரொம்ப கவனமா இருக்கு. அதே மாதிரி இந்த வார்த்தைகளை வடிவமைக்கிறப்போ நீங்க சரியா வடிவமைத்துக் கொள்ளணும். தேவையில்லாத வார்த்தைகள் உள்ள சேர்க்காம சரியா வடிவமைத்துக் கொண்டு அந்த வார்த்தையை ஒரு 108 முறை திரும்ப திரும்ப வசமாக என்று நீங்க சொல்லும் போது அதனுடைய முழு பலனையும் நீங்க பெற முடியும். சரிங்களா? அப்புறம் வர்றவங்களுக்கு என்ன பண்ணலாம்? வர்றவங்களுக்கு நீங்க சாப்பாடு போட முடிஞ்சா சாப்பாடு போடலாம். இல்ல ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கறனா ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். இல்ல பாயாசத்தோட நிறுத்திக்கிறனா பாயாசத்தோட நிறுத்திக்கலாம். இதுல எதுவுமே கட்டாயம் கிடையாது. அது நம்மளுடைய வசதி நிலைப்பாடை பொறுத்து தேவையை பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி நீங்க இந்த விஷயத்தை செய்யலாம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 செய்வது மிக மிக சிறப்பு. அதற்கு முன்னாடி செய்யறது பிரம்ம முகூர்த்த ரிஷி முகூர்த்தம் செய்யறது மிக மிக சிறப்பு. ஓகேவா? இந்த அளவுக்கு போதுமா? இதுவே ரொம்ப நீண்ட ஒரு சிந்தனையா போயிடுச்சு. சரி, இதை தயவு செய்து எல்லாரும் பயன்படுத்துங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஜாதி மத இன மொழிக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். சரிதானுங்களா? இப்ப சயின்ஸ் இருக்குது அப்படின்னா செல்போன்ல ஏதாவது கிறிஸ்டின் முஸ்லீம் ஹிந்துன்னு ஏதாவது செல்போன் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. நாமளா நமக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். அதனால எல்லா இடத்துலயும் இருக்கிற நல்ல விஷயத்த நாம எடுத்து பயன்படுத்திக்கலாம். சரிதானுங்களா? இன்னும் பல மதங்கள்ல இந்த மந்திர சக்திகளை பயன்படுத்துறதாகவும் நம்ம விஷயத்துல பார்க்கிறோம். சரி, அந்த அளவிற்கு இப்போ நாம இந்த சங்கல்பம் பற்றிய விளக்கத்தை நிறைவு செய்து கொள்வோம். சரிங்களா? நாளைக்கு காலையில 5 மணியிலிருந்து 6:15 வரைக்கும் நம்மளோட ஜூம் இதே லிங்க்ல என்ன இருக்கு? சர்வவசிய தனஹர்ஷன் சங்கல்பம் நடத்துறோம். அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க நிச்சயமா கலந்துக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம்,